ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த செயின், அது வந்து ஒரு 24 கிராம்ஸ் வந்து இது ஏற்கனவே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜுவல்லை வச்சு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இதை நான் வந்து எடுத்தேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் வீடு கட்டலை, ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா இதை விற்றுட்டு தான் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் லோன் அமௌண்ட்டை கொஞ்சம் போட்டு கட்டலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. ஸோ அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஆசை என்னென்னாக்கா, அதை போட்டுவிட்டு அதே ரேட்டில் நம்ம இந்தமாரி ஒரு செயின் ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோப்பு செயின் வந்து எல்லாருமே போட்டிருந்தாங்களா, எனக்கும் ஒரு ஆசை. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஜுவல்ஸ் நம்ம விற்க தான் போகிறோம், அதுக்கு இதை எடுத்து போட்டு பார்த்துட்டு அந்த ஆசையினாவது நம்ம வந்துட்டு தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டுட்டேன் அந்த செயினை. எனக்கு இருந்தாலும் ஒன் சைடு வந்துட்டு கஷ்டமாகவே இருக்குது. எப்படி இருந்தாலும் இது கடைக்கு ரிட்டன் போக தான் போகுது. அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நகை சேர்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியலன்னு நகை சேர்க்கவே ஆரம்பிக்கல. ஆல்ரெடி போட்டிருந்தது தான் எடுத்து நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 4 கிராம்ஸ் தேவைப்பட்டதால் காதில் போட்டிருந்த தோடும் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து தோடும் கிடையாது, இந்த நம்ம கவரிங் தான் போடுவோம்ல, ஸோ அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். இனி அதை எடுக்க எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன ஆசைகள்லாம் சரி நிறைவேற்றிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் போட்டுக்கிறதால ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, ஆடம்பரமாக இருக்கிறாங்க, நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா எனக்கு தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் வந்து. ஸோ இதை வந்து போட்டு பார்க்கணும், இப்போ போட்டு பார்க்காம எப்போ தான் போட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தோடு என்ன போட முடியாது, தோடு அப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோட்டையும் போட்டுட்டு தான் அந்த செயினை வந்து நான் எடுத்தேன். ஏன்னா அந்த செயின் போடும்போது பத்தலை வந்து. ஸோ அமௌண்ட்டு அப்போ வந்துட்டு கையில் கிடையாதுங்களா, அதனால் போட்டிருந்த தோடு எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் நான் வந்துட்டு எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இனி எப்போ தோடு எடுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுதோ எப்படி ஆக போதோ தெரில, கடவுள் சுத்தம்.